குடும்பத்தில் 2014 வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையான ஒரு தருணத்தில் நான் இங்கே நின்று உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் இதை செய்வாங்கன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. இதை நான் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறேன். நாங்கள் எல்லாரும் இந்த மனை கிடைச்சதுல எவ்வளோ ஆனந்தமாக இருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஃபவுண்டர் அப்பா வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல பெரிய விஷயமா நினச்சி எங்களுக்கு எல்லாருக்குமே இதை கொடுத்துருக்காரு. நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். கொரோனா காலத்தில் கூட முழு சம்பளத்தை கொடுத்து எங்களை எல்லாரையும் பாதுகாத்தாரு. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட முதல் கால் ஸ்கூல்ல இருந்து தான் எங்கள் எல்லாருக்குமே வரும். அப்படி எங்களை வந்து ஒரு குடும்பமாக தான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு மனம் கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அவர் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இதை எங்கள் எல்லாருக்காகவும் செஞ்சுருக்காங்க. ஆசிரியர் பணி அறப்பணி தான். அதை நாங்கள் முழு மனதோட இங்கே எங்களோட முழு உழைப்பை வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். உழைப்புக்கு ஏதோ ஊதியமும் கிடைச்சிருக்கு. உன்னதமான தொழிலாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலை நாங்கள் எல்லாரும் மனசார இந்த குடும்பத்துக்காக என்னென்னைக்குமே உழைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பெரிய சந்தோஷத்தோட உங்க முன்னாடி நிக்கிறோம் இங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர் செய்வாங்கன்னு தெரியல. இதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்னு தெரியல. ஒண்ணுதான் செய்ய போறோம். குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களா நினைச்சு வேலை பாருங்கன்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா டைம்லயும் எங்களோட இருந்திருக்காங்க. எங்களோட கஷ்டம் நஷ்டம், எங்களோட இன்பம் துன்பம் எல்லா டைம்லயும் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும், அவர் மட்டும் இல்ல அவரோட பசங்களும் எங்களை ஒரு குடும்பமா தான் பார்த்து எப்பவுமே எங்களை அரவணைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். இவங்க வந்து ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா இந்த குடும்பமே இருந்திருக்காங்க. இனி வர தலைமுறைகள் இது போல இருக்கும். நாம வாழ்ந்தா போதும், நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் என்னைக்குமே அவங்க நினைச்சது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முகம் மாறி இருந்தா கூட என்னமா ஆச்சுன்னு கேட்கக்கூடிய ஒரு குடும்பமா தான் இருந்திருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எல்லாரையும் ஒரே மாதிரிதான் சமமா பாக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுல. நன்றி. உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்தாங்க? அதோட வேல்யூ என்ன? 1800 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. காக்காவாடி அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து கூட்டிட்டு போய் காமிச்சு, இது வந்து நாங்கள் சேரும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது எங்கள் வாழ்க்கையில நினைக்கவே இல்லை. அதை வந்து ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படி அன்னைக்கு அவர் கொடுத்த வாக்கை வந்து இன்னைக்கு அதை பரிபூர்ணமா எங்க எல்லாருக்கும் நிறைவேற்றிருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்து பெரிய மகிழ்ச்சி. இது வரைக்கும் 18 பேர் வாங்கியிருக்கோம். போன ஆண்டு 10 பேர் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 11 பேர் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 7 பேர் வாங்கியிருக்கோம்.